அதுக்கப்புறம் வந்து சூர்யா அவர்களை வந்து இந்த ட்ரெய்லர்ல காட்டுறாங்க. அதுலயுமே ஃபர்ஸ்ட் சைலண்டா இருக்கிறாரு. எங்கடா டைலாக்கே இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பைக் ஷாட் ஒன்று இருக்கு. சென்டர்ல இருப்பாரு, 2 தலை வந்து சைட்ல தெரியும் அவங்க கூட போறவங்க. அந்த ஷாட் வந்து பயங்கரமா இருந்துச்சு. டைலாக்கே இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நகரும் போதுதான் ஒரு போலீஸ் வந்து நிப்பாட்டி கேட்கறாப்புல, என்னடா எங்கடா போறீங்க, இன்னும் 3 பேர் ஏற்றிக்க வேண்டியதானே அப்படின்ற போது அப்பதான் சூரியோட வாய்ஸ் வந்து நோட் பண்ண முடிஞ்சுது. அவர் வந்து எவ்வளவு மெனக்கெட்டு இருக்காரு அப்படின்ட்டு. எங்க வீட்டு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு, மிரட்டுறதுக்காக பாலமேடு வரைக்கும் போறோம். பல இன்டர்வியூல வந்து சூர்யா அவர்கள் சொல்லும் போது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த படத்துக்காண்டி அவரோட த்ரோட்டே வந்து அவர் வந்து இன்ஜூர் பண்ணி அந்த வாய்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு. அந்த தொண்டை கட்டிட்டு பேசுற மாதிரியான ஒரு வாய்ஸ். இவ்வளவு மெனக்கெட்டிருக்காரு, படத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது அந்த ட்ரெய்லர்ல ஒரு வாய்ஸ் வைக்கிறாங்க. இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கு சார், நாங்கள் கூட்டு போறோம் அந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவனோட வாய்ஸ்ல வந்து இவ்வளவு மெனக்கெட்டு அது ரொம்ப கரகரப்பான ஒரு வாய்ஸ். அது நமக்கு தெளிவா கேட்குமா அப்படின்றது கூட தெரியல. ஆனா அந்த வாய்ஸை கரெக்டா வந்து சிங் சவுண்ட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க.